சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஆயங்குளம் அங்கே இருக்கோம். இந்த கிணறு அதிசய கிணறு இருக்குல்ல, அங்கே தான் இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா அதிசய கிணறுல இவங்க அந்த தடுப்பணைக்கு வச்சிருந்த அந்த இது எல்லாம் ஷட்டர் கிட்டரு எல்லாமே அரிச்சு அந்த தண்ணியில் போனதுனால எல்லாமே போய் துந்துருச்சு. அப்படியே பாருங்களேன் அந்த இதை அங்கே தான் இருக்கும். இந்த ஷட்டர் பாருங்க, அந்த ஷட்டர் வந்து எல்லாம் மிதந்துட்டு இருக்கு பாருங்க. எவ்வளோ போய் அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிரும்ல பாருங்க. எல்லாம் சரிஞ்சு இந்த மண்ணு பூரா சரிஞ்சு உள்ளார விழுந்து அப்படியே ஆயிடுச்சு. வருது இந்த போஸ்ட்டுக்கும் மருந்தடிச்சு வச்சுருந்துருப்பாங்களோ. தண்ணி ஆனால் போது லேசாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போயிட்டு இருக்கு. பெரிய லெவலுக்குலாம் உள்ளே போகல. இப்போ இங்கேயே தண்ணி உள்ள வாங்கலான்னா அப்புறம் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. அதான் இவங்க கெட்டுறது ஸ்டார்ட் பண்ணது வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இவங்க மழை வர டைமில் கொண்டு போய் கெட்டினாங்கன்னா என்னத்துக்கு ஆகும் பாருங்க. எல்லாம் எழுதி பிடிச்சிட்டு தான் போகுது. பார்க்கறதுக்கு எல்லாம் டூரிஸ்ட் மாதிரி எல்லாரும் வராங்க பாருங்க. நேற்று வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு. போதும், ஆனால் பெரிய லெவலில் போல நேரத்து நேரத்துக்கு போன மாதிரி. இங்க இருந்து சரிஞ்சு தானே போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஆமா சரி, ரொம்ப பக்கத்துலயும் போக வேண்டாம். எங்கட போகுது முங்கிட்டு கிணறு எல்லாம் கிணறு முங்கிட்டா எல்லாம் இப்போ சொல்ற மாதிரி எவ்வளோ அந்த ஓடை இந்த போஸ்ட் கிஸ்ட் எல்லாம் உள்ளதானே கிடக்கு. எல்லாம் போய் அடைச்சிடும்ல பாதைய. எந்த படகுக்கு எது சொல்றாங்க? பெருமாள் கிளீன் பண்ணி தானே மாத்தணும். வாங்க வாங்க வண்டி தான் சரி பண்ணணும். பெரிய வண்டி விட்டுறணும். அது நிக்கு எல்லாம் நிக்கு. அவன் ஒரு மாசம் கழிச்சு செஞ்சிருக்கலாம். இவன் ஒரு வாரம் தான் ஆச்சு. அதான் சொல்றேன், முன்னாடியே பண்ணிருக்கணும் இதெல்லாம். முன்னாடி சொன்னேன் மழை வராது மழை வராது மழை வராதுன்னா